ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதாவது வாய் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள வந்து ரொம்ப தரந்தாழ்த்தி கேவலமா பேசிக்கிட்டே இருந்தா, ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் அவங்களோட சுயரூபத்த காமிச்சா யாருனாலயுமே தாங்க முடியாது. இத ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் பேசாம சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். பேசாம சிரிச்சுக்கிட்டு போய்க்கிட்டே இருப்பேன். எதையுமே கண்டுக்க மாட்டேன். சரியா? ஒரு விஷயம் கெட்ட விஷயம், கெட்ட விஷயம் அதுல போகாத, 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 போகாதன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். கடைசியில நாளைக்கு சிக்கி சின்னாபின்னமா நீ ஆனினா கூட நான் வரமாட்டேன். என் கேரக்டர் எப்பவுமே அந்த மாரி கேரக்டர் தான். பேசுறதெல்லாம் பேசிப்புட்டு, பண்றதெல்லாம் பண்ணிப்புட்டு, வாயில இன்ன வார்த்தைன்னு இல்லாம நான் செவுருங்கிறதுக்காக நானும் தான் உன்னைய திட்டுறேன். ஒரு நேரம் விட்டோமா, அடுத்த நேரம் நம்ம வேலைய பார்த்தோமான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போய்க்கிட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு ஏன்னா எனக்கு சம்பாரிக்கணும். எனக்கு கடன கட்டணும். நான் சண்டை போட்டு, சண்டை போட்டு, சண்டை போட்டு வீடியோ போடாம போனா, அது நட்டம் எனக்கு தான். இப்ப நீ ரூ. 10 சம்பாரிச்சோம்னா, அடுத்து ரூ. 20, ரூ. 30, ரூ. 40, ரூ. 50 அப்படி சம்பாரிச்சுக்கிட்டு போ. புரியுதா? ஏன்னா நமக்கு தேவைகள் கூட ஆரம்பிச்சுருச்சு. இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. அடுத்து அவன் காலேஜ் போயிருவான். உங்க எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ பேச்ச பேசிப்புட்டு, காலையில சத்தியமா சொல்றேன், முருகன் மேல ஆணையா, காலையில வந்து சண்டை போட்டுட்டு போயிட்டாரு. ஃபோன் பண்ணி எதுவும் வேணுமான்னு கேட்கல. நான் ஃபோன் பண்ணவும் இல்ல. நான் எந்த காலமும் ஃபோன் பண்ணி, இத வாங்கிட்டு வா, அத வாங்கிட்டு வான்னு நான் சொல்லவே மாட்டேன். சரியா? ஏதாவது இல்லன்னா, சரி பாவம் திரும்பி போய் அலையணுமேன்னு சொல்லிட்டு, நானே ஃபோன் பண்ணி இத வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். காலையில வந்து பார்த்தேன் அப்படின்னா இது ஃபோன் பண்ணவும் இல்ல, கேட்கவும் இல்ல. நான் விட்டுட்டேன். வீட்டுக்கு இட்லிய புடிச்சிட்டு வந்தோனே நான் கேட்கிறேன், "என்ன ஒண்ணுமே வாங்காம வந்திருக்க? என்ன?" அப்படிங்கிறேன். எனக்கு மனசு சரியில்ல. ஒரு மனுஷன் இப்ப ஏதாவது பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இல்ல வந்து வெளிய ஃப்ரெண்டு பிரச்சனை, பழகுறவங்க பிரச்சனைனா மனசு சரியில்லங்களாம். தேவையில்லாத ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப, நான் ஏன் இத பண்றேன்னு கேட்கிறேன்னா, அதனால அது தேவையில்ல. அத நீங்களே வந்து கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கே கடுப்பாயிரும். டென்ஷன் ஆயிரும். அந்த மாரி ஒரு விஷயத்த. எப்படி நான் கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு கேள்வி கேட்காம இருக்க முடியும்? சொல்லுங்க பாப்போம். அ சம்பாதிக்க நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். அந்த மாதிரி இவ்வளோ கெட்ட வார்த்தை திட்டிப்புட்டு, இவ்வளோ கேவலமா பேசிப்புட்டு, இவ்வளோ தூரம் பண்ணிப்புட்டு, மணி எத்தனைன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்க. நான் காலைலருந்து சாப்பிடல. நேத்து கூட என் ஃப்ரெண்டு வீட்ல தான் போய் சாப்பிட்டு, Facebookல வீடியோ போட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ? என்னடா? ஆ. டெய்லி நைட்டு கூப்பிடவா? நீயா அப்ப அந்த ஃபோனுக்கு கூப்பிட்ட? அம்மா வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். ம். சார் காசு குடுத்துட்டாரா? குடுத்துட்டேன். நேத்து நைட்டே போட்டு விட்டேன். வாங்கிக்க. ம். ம். போட்டுறேன், போட்டுறேன். ம். சரி. சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? முட்டை குழம்பா? பரீட்சை மார்க் எத்தனாவது ரேங்க் எடுத்த? ஏய்! காலாண்டு பரீட்சையில என்னடா மார்க் எடுத்த? ரேங்க் எத்தனாவது ரேங்க்? அண்ணன் 3வது ரேங்கா? எப்படி டீச்சர் சொல்லாம இருப்பாங்க? ரேங்க் கார்டு வாங்கு. டீச்சர் கேட்டா, அம்மா கேட்டுச்சுன்னு சொல்லு. சரி சார்ட்ட காசு வாங்கிக்க போட்டு விட்டேன். சரியா? ம். சரி. பாய். வைக்க ஆ. யாரு? அம்மாவா? சாப்பிட்டேன், சாப்பிட்டேன். பப்பு நல்லா இருக்கு. ம். ம். என்னது பொறந்த நாளைக்கு பெரியம்மா அனுப்பிச்சு விட்டதா? நேத்து தான் வீடு கூட்டும்போது நெனச்சு பார்த்தேன். என்னடா அந்த ஸ்கெட்ச் இன்னும் பத்திரமா இருக்குதே பழுதாகாமன்னு நெனச்சேன். அத யோசிச்சுக்கிட்டே இருந்தியோ? அடுத்து என்ன கேட்போன்னு? உங்க அண்ணன் ஃபுட்பால் விளையாடுறான்னு ஃபுட்பால் குடுன்னு நேத்துல இருந்து அனத்தோம். இப்ப டிராயிங்கி. ம். சரி. அந்த பால் ரூ. 1000 ரூ. 1500 அந்த பாலு. அவன் குடுத்தாலும் பத்திரமா வச்சுக்குவான். நீ இத எத்தன வாட்டி சொல்லியிருக்க? இந்த பாலவநாயகம் இப்படித்தான் சொல்லுவாங்க. இதுதான் கடைசி. இதுக்கு மேல நான் வந்து கேட்டேன்னா, என்னை செருப்பாலயே என்னம்மா? செருப்பாலே அடி. இந்த வீட்ட பக்கமே நான் வரமாட்டேன்பேன். அந்த பாலவநாயகம் எப்படி கேட்கறானோ, அதே மாரி கேட்கறியே. இத தொலைச்சா இனிமே வாங்கி தரான்னு இதுவரைக்கும் 6 வருஷமா இத தான் நீ சொல்லியிருக்க. எத தொலைக்காம இருந்திருக்க? ம். உனக்கு லோக்கல்ல வந்து கடையில போய் ஏதாவது பால் கீல் வாங்கிக்க. அண்ணன் நான் வாங்கி தர சொல்றேன். இந்த பால் காஸ்ட்லி. அத அண்ணன்ட்ட குடுத்தாலும் பத்திரமா வச்சுக்குவான்.
நல்ல பாலா வாங்கணும்னா 600 700 வேணும். ம். இப்ப நீ என்ன கேம்ல சேர்ந்திருக்க? ஃபுட்பாலு. அவன் தானா ஃபுட்பால்ல விளையாண்டு டிஸ்ட்ரிக்ட் போறான். நீ எங்க ஃபுட்பால்ல சேர்ந்திருக்க? அது ஏன் அவன் எதை பண்ணுனாலும் நீயும் பண்ணணுங்கிறிய? முதல்ல ஒரு விளையாட்டு செஸ் போர்டு கேட்ட, கோழி குண்டு கேட்ட, அப்புறம் என்னமோ கேட்ட. இப்ப வந்து ஃபுட்பால்ல நின்னா இப்ப அடுத்த டிராயிங்க்கு போயிட்ட. எது ரெண்டு? ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு இது வரைக்கும் 2000 பொருள் வாங்கி கொடுத்துருக்கேன் உனக்கு. இதை தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் இப்படிதான்டா சொல்லுவேன், ஒரு 100 ரூபா மட்டும் போட்டுவிடு, இதுக்கு மேல நான் கேட்க மாட்டேன். ஒரு 200 ரூபா கொடு, இதுக்கு மேல கேட்க மாட்டேன். இப்ப நீ ஏன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? அப்பா வந்துச்சா? அப்பா அதை பார்க்க வந்துச்சா? இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருதா? சரி, வந்துச்சுன்னா பேச சொல்லு. இந்த அண்ணனோட 11வது ரேங்க் கார்டு கேட்டிருக்கேன் டீச்சர்ட்ட. அப்பா வந்து எத்தனை வாட்டி அண்ணனு கையெழுத்து போடுச்சு? 11வதுல. உனக்கு அது கையெழுத்து போட்டிருக்கா ரேங்க் கார்டுல? உனக்கு ஒண்ணுமே தெரியாது. வாங்கி திங்கிற காசு கேட்க தெரியும். அவன் என்ன விளையாடுறானோ அந்த இதை நீ உனக்கு கேட்க தெரியும். இப்ப அவன் ஃபுட்பால்ல சேர்ந்துட்டான் அப்படிங்கனால எனக்கு ஃபுட்பால் வாங்கி கொடுன்னு நிக்கிற நேத்துல இருந்து. உனக்கு என்னதாம்மா ஆசை இல்ல சொல்லுமா? உனக்கு இல்லாத ஆசை எதுன்னு மட்டும் சொல்லுமா? அந்த ஸ்கெட்ச் எல்லாம் அவ்வளவும் நான் அனுப்ப மாட்டேன் ஹாஸ்டலுக்குலாம். கடைக்கு போ, அந்த கலர் பென்சில் இருக்கும், ஒரு 19க்கு 100 ரூபா போட்டு விடுறேன், வாங்கிக்க. அதெல்லாம் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி. பால் 200 ரூபா 300 ரூபாய்க்கு விற்கும். 150 ரூபாய்க்கா? அது அண்ணனை கேட்க சொல்லு, அண்ணனுக்கு தெரியும். நான் அவன்கிட்ட சொல்றேன். அவன் அண்ணன்ட்ட சொன்னா அண்ணன் உடனே மண்டையிலே கொட்டுவேன் சொன்னோம்னா. ஏன்டா ஃபுட்பால்ல டிஸ்ட்ரிக்ட் போற அவனே என்கிட்ட இது வரைக்கும் ஃபுட்பால் கேட்டதுல நான் வாங்கி கொடுத்ததில்ல. நீ ஏன்டா போட்டு என்னைய குலையா கொள்ற? உன் ஃப்ரெண்ட் எல்லாம் பால் வச்சிருக்காங்க. உன் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து அப்புறம் கார் வச்சிருப்பாங்க. உன் ஃப்ரெண்டு எல்லாம் வச்சிருப்பாங்க. எத்தனை அம்மா போடுறான் பாருங்க. அது ஸ்கூல் பால். எவன் பக்கத்துல நின்று தூண்டி விடுறவன்? எவன் பக்கத்துல எவன் நோண்டி விடுறவன் உன்னைய? நானே சம்பளம் வாங்காம உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இப்ப காசு இல்லாம ஒண்ணும் இல்லாம. அம்மாவே பாரு, அங்க போய் அத்தை வீட்டுல சோறு தின்னுக்கிட்டு திரியிறேன் காசு இல்லாம. எது போடு? பாலை போட்டு விடுறதுக்கா? 1000 ரூபா பாலை போட்டு விடுறதுக்கு 100 ரூபா கொரியர் சார்ஜ். இந்த விவரம் எல்லாம் யார் சொல்லி கொடுத்தா உனக்கு? ஆமா, கொரியர் ஆபீஸ்க்கு. அதெல்லாம் கரெக்டா சொல்ற. அண்ணனை கேட்க சொல்லு. அண்ணன் கேட்டானா நான் போட்டு விடுறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. ஏய், உனக்கு 300 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தானே போய் இந்தியன் ஸ்டோர்ல. எங்க அந்த பாலு? ஒன்னும் அப்படி அழுதுருவேன், மலை 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 மலைன்னு கண்ணீரை விட்டுருவேன். செஸ் போர்டு 1000 ரூபாய்க்கு செஸ் போர்டு வாங்கி கொடுத்தேன். அந்த செஸ் போர்டு எங்க? அந்த ஆரம்பிச்சிருவேன். நான் காணா போனதை கேட்டா பதில் சொல்ல மாட்டேன். செஸ் போர்டு வாங்கி கொடுத்தேன், ஃபுட்பால் வாங்கி கொடுத்தேன், கலர் பென்சில் டப்பா டப்பாவா வாங்கி கொடுத்தேன், எழுதுற பென்சில் டப்பா டப்பாவா வாங்கி கொடுத்தேன். என்ன வச்சிருக்க நீ? அம்மா 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 அம்மா. ஸ்கெட்செல்லாம் நான் அனுப்பிவிட முடியாது. ஸ்கெட்செல்லாம் போய் கடையில் போய் 100 ரூபாய்க்கு வாங்கிக்க. நீ இன்னும் இருக்கிறத வச்சு முதல்ல விளையாடு. அவெல்லாம் இந்த இருக்கிறத வச்சு ஸ்கூல் பால்ல தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். அது 1000 ரூபா அந்த பாலு. நொணங்காதரா என்னை போட்டு. நீ இதுதான் அவன்கிட்ட பிரச்சனை. அதான் சரி, அண்ணனை கூப்பிட சொல்லு சாயங்காலம் எனக்கு. அதான் அப்புறம் என்ன அம்மா? நான் தான் அண்ணனை கூப்பிட சொல்லுங்கிறல்ல. உன்னை விளையாட விட்டுட்டு நான் வாங்கி வைக்க சொல்றேன்னு சொல்லி. எதுக்கு? நீ நான் 10 பயல்களோட விளையாடுவேன். அவன் தூக்கி போட்டு உடச்சவனா எனக்கு உடச்சு வச்சும்ப. சரி வெய்ய, நான் முயற்சி பண்றேன். வெய்யி. முயற்சி பண்றியா? சரி வேற. அப்ப அதுக்கு பிஞ்சு இரும்டா. அதெல்லாம் அழகா வந்து நல்ல தரையில விளையாடுறது. சசிமா பெரியமா வாங்கி கொடுத்துச்சு.
இருந்தா மண்ணுலதாம்மா வளருவாங்க. அது 1000 ரூபாய் கொடுத்தாங்க எப்படிம்மா பீயும்? ஐயோ! எனக்கு அதுவும் கலர் மட்டும் சரி ஞாயித்துக்கிழமை தான் அப்பா வருதுன்னு சொன்னீல்ல, வாங்கி குடுக்க சொல்லு. பெத்த கடமைக்கு அதனாவது வாங்கி குடுக்க சொல்லு. போனமா எனக்கு வாங்கி கொடுமா. சரி வெய்யி, அனுப்பிவிட்டு தொலைகிறேன் வெய்யி. டார்ச்சர் பண்ணாத. அதுவும் அந்த கலர் செட் இங்க இருப்பா. இந்த வெள்ளோண்டு பத்தியா நீ ஆரம்பிச்சிட்டியா? அது அவ்வளோ பெரிய கலர் பாக்ஸ்ல உனக்கு இங்க இருந்து அனுப்புவா அவன் ஒட்டிக்கிட்டு. வைடா நொட்டி. ஆளப்பாரு. வையி, சார்கிட்ட காசு போட்டு வாங்கி தின்னு வையி. சார்கிட்ட காசு போட்டுட்டா நேத்தே வாங்கிக்கிறா போடா. சரிம்மா அனுப்பி விட்டுருமா. அனுப்பி விடுறேன் வையி. அதுக்காண்டி அனுப்பு போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. நான் போறப்பதான் அனுப்பி விடுவேன். அப்படியே பெரிய நாளைக்கே டிஸ்ட்ரிக்ட் போற மாதிரியே பண்ணுவேன் அவன். எனக்கு அனுப்பி விட்டுருவா, மறந்துடாத. மறக்க மாட்டேன் வையி. டெய்லி நைட்டு போன் பண்ணுவேன். டெய்லி நைட் போன் பண்ணணும். ஏன் இதுக்கு போனே கொண்டுட்டு போயிருங்களே. டெய்லி நானே போன் பண்ணிடுவேன்ல. எதுக்கு உங்க சாருக்கு கூப்பிட்டு அப்புறம் வந்து எதுக்கு டெய்லி நேத்தான பேசுனேன். 8:30 மணிக்கு லைவ் போடுற நேரம் வந்துடும். மறந்துடுறது நானு. பகல்ல கூப்பிட்டா திலீபாக்கு அண்ணன் டீச்சரை கூப்பிட்டு பேசிக்கிறேன். உனக்கு எந்த டீச்சரை கூப்பிடட்டும்? உங்க டீச்சர் போன்ல இருந்து கூப்பிட சொல்லு. உங்க டீச்சர் தான் கொடுக்காதே. நீ 1962 போன் பண்ணிருப்ப. அதெல்லாம் ஞாபகம் என்னால வச்சுக்க முடியாது. எந்த டீச்சரோ அந்த டீச்சர் போன் வந்து கூப்பிடு. இல்ல ஏதாவது ஒரு டீச்சரை போய் நைஸ் வச்சு, டீச்சர் எங்க அம்மாவுக்கு ஒரு போன் போட்டு கொடுங்க டீச்சர்னு சொல்லி கேளு. சரியா? நான் முடிஞ்சா இந்த வாரம் வேண்டாம். இந்த வாரம் அப்பா வரேன்னு சொல்லியிருக்கா. இந்த வாரம் அப்பா வரேன்னு சொன்னிச்சா? எப்ப போன் பேசுச்சு? முந்தா நாள் ஞாயிற்றுக்கிழமையா? முந்தா நாள் ஞாயிற்றுக்கிழமை பேசுச்சா? சரி, வந்துச்சுன்னா அந்த பரீட்சை முடிஞ்சிருச்சு. அண்ணனுக்கு கையெழுத்து போட்டு உனக்கும் கையெழுத்து போட்டு வாங்கி வச்சுக்கோங்க மறக்காம. சனிக்கிழமை டீச்சர்ட்ட வாங்கிட்டு வச்சுக்கோங்க. கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லிட்டு போ. சரிடா வைடா. சரிடா பாய். ஓடி அம்மா போடுவாங்க. அந்த அந்த விஷயம் வந்து நான் தர்றேன்னு சொல்ற வரைக்கும் விடவே மாட்டேன். தெரியுதா? அந்த கோவை சசிமா போட்ட ஃபுட்பால் வேணுமா? நான் பேசுறதுக்கு ஏதோ உட்காதா இவனே பேசி 13 நிமிஷத்தை முடிச்சிட்டேன். சரியா? சரி பரவாயில்ல விடுங்க. அவன் பேசுனதை கேட்டீங்கல்ல, பார்த்துக்கோ. எனக்கு கூட தொண்டை வலிக்குது. எப்படா அந்த வீடியோ முடிக்கிறதுன்னு நினைச்சேன். இந்த குதிரை வத்தனா குதிரை குட்டி வத்தனா இப்போ புள்ள தைக்கும்பாங்க. இது ஏன் என்னை எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசணும்? நான்லாம் வீம்பு பிடிச்சேன்னு வச்சுக்க நினைச்சுக்கிட்டு இருக்கேன்டா. தெரியுதா? சோறு திங்கல. ஏன்னா அவ்வளோ கெட்ட வார்த்தை உட்காந்துக்கிட்டா அது இது லொட்டு லொசுக்கு சோத்துக்காக ஏதோ ஒரு நேரம் வந்து நம்மளும் சரி போயிட்டு போதே ஏதோ கோபமா இருக்கவேன். ஒரு நேரம் பேசுவேன், ஒரு நேரம் பேச மாட்டேன்னு பார்த்தா என்ன உக்காந்துக்கிட்டு சும்மா அவளே இவளே அது இது. நான் அந்த அளவுக்கு என்ன கொஞ்சம் கூடவா சொரணம் இல்லாம நான் இருக்கேன். நான் வீம்பு புட்டுச்சேன்னு வச்சுக்காங்களேன். எப்பேற்பட்டவங்கனாலையும் வந்து என்னை தடுக்க முடியாது தெரியுமா? நான் சரக்கு போட்டாதான் அப்படி பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க. நான் நார்மலா இருந்தாலே அப்படித்தான். சரியா? அதனால திங்காட்டினா பேசாம இருந்துக்க. நானும் சாப்பிட்ற ஐடியாலாம் எனக்கு கிடையாது. எனக்கு தேவை வீடியோ போடணும். அது என்னோட பொழப்பு. நான் போட்டுக்கிறேன், பார்த்துக்கிறேன். ஓகேவா மக்களே? நைட்டு 9 மணி லைவ்ல சந்திக்கலாம். பாய்.